இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மாமா. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க, நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப என்ன டபுள் கேம் ஆடுறியா? மாமா ஏன் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு? நடிக்காதம்மா. நீ எப்படியெல்லாம் கேம் ஆடுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருக்க, அத மறந்துடாத. மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன மாமா நடந்தது? என்னம்மா என்ன? உங்க வீட்ல இருந்து சமாதானத்துக்கு தூது அனுப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்டயே கேக்குற? யார் வந்தாங்க? உன் அம்மா தான் இங்க வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. மாமா சத்தியமா சொல்றேன் மாமா, நான் அம்மாவை அனுப்பல. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது மாமா. சும்மா நடிக்காதம்மா. இத்தனை நாள் என் புள்ள உள்ள இருக்கும்போது பேச முடியாம இப்ப அவன் வெளியில வந்த உடனே உங்க அம்மாவை தூது அனுப்புறீங்களா? இந்த பார், இந்த குடும்பத்துக்கும் என் புள்ளைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சத்தியம் பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வெற்றி வெளியில சுதந்திரமா நடமாடுவான். அத மீறி ஏதாவது தப்பு பண்ணன்னு வை, அப்புறம் அவனை நான் என் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழ்றவன் எனக்கு வேண்டாம், அவன் ஜெயிலையே இருக்கட்டும். தீர்ப்பு இன்னும் முழுசா சொல்லல, அத மறந்துடாத. என் புள்ள வெளியில இருந்து வாழணுமா இல்ல ஜெயிலே போய் கஷ்டப்படணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. மறுபடியும் என்ன பேச வைக்காத, அது உனக்கும் நல்லதில்ல. செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏன்பா என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா? அம்மா கூட தானப்பா உங்களுக்கு சண்டை. ஏன்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ப்ளீஸ் பா. சரி செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியலையே. சாக்கி. ஹை, சாக்லேட். தேங்க்ஸ் பா. செல்லக்குட்டி, நீங்க என்ன ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? ஒல்லி ஆயிட்டீங்களே, ஏன்? நல்லா சாப்பிடுவேனே. சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. காட்டுங்க. பாட்டி, மாமா, சித்தி எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா உங்களை? நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா நீங்க ஏன் கூட இல்லையே. நீங்க தானே எனக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க, என்ன வெளியில கூட்டிட்டு போவீங்க, என் கூடவே இருப்பீங்கல்ல. உங்களை மாதிரி அங்க யாருமே இல்லப்பா. அதான் முருக மாமா இருக்கார்ல, அவரு கூட்டு போவாரு. வெற்றி அப்பா மாதிரி வராதுல்ல. அப்பா, எனக்கு உங்க கூடவே இருக்கணும்பா. எப்படியாச்சும் அம்மா கூட சேர்ந்துருங்கப்பா. இந்த வீட்ல என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்ல, அப்படிதானே? ஐயோ, என்னடி பேசுற நீ? உன் வாழ்க்கையே அழிச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க, அத நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? உன்னை பெத்தவளும் வளர்த்தவளும் உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு தான் யோசிப்போம். அத சரி பண்ண முடியாது பாட்டி. நான் முழுசா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த நம்பிக்கையில அம்மா அங்க போயிருக்காங்க? அவங்களே ஏத்துக்கிட்டாலும் நான் அந்த வீட்ல வாழ மாட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் எப்படிதான் புரிய வைக்கிறது? இல்லண்ண,
அவர் நல்லவர் நம்பிதான் நான் இத்தனை நாளா அவர் கூட வாழ்ந்திருக்கேன். அந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். வாமா, பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்ச மீறி அந்த வீட்டுக்கு போனேன்னா என்னமா அர்த்தம்? இவ சொல்றத நாம என்ன கேக்குறது? இத்தனை நாளா சுமையா இருந்தவ அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப திரும்ப வந்து சுமையா உட்காந்துட்டாளேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? துளசி, அப்படிதாம்மா எனக்கு தோணுது. இங்க பாருமா, பெத்த பொண்ணு புருஷனோட சேர்ந்து வாழணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறதுல என்னமா தப்பு இருக்கு? நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு சுமையே கிடையாது. மாப்பிள்ள ஒரு குடிகாரன், தப்பான பழக்கம் உள்ளவன், பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவன், வேற பொண்ணுங்க கூட சகவாசம் வச்சுக்கிறவனா இருந்து அவன் கூட போய் நீ வாழணும்னு நான் சொன்னா அது பெரிய தப்புதான். ஆனா நம்ம வெற்றி அவர் அப்படி இல்லையேம்மா. உனக்கே தெரியும்ல, தங்கமான புள்ள. அவரை நீ ஒதுக்கி வச்சு வேண்டாங்கிற. அதை எப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? வெற்றி உனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு தினம் தினம் நான் அந்த சாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ 24 மணி நேரமும் நான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதுக்கு தானே இந்த ஆபீஸ்ல என்ன வேலைக்கு சேர்த்தீங்க? சரி, வரேன், தினமும் வரேன். ஆனா நீங்க ஐயோ இவ ஆபீஸ்க்கே வரக்கூடாது, என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாதுன்னு நீங்க புலம்புற மாதிரி நான் பண்றேன். என்ன எதுன்னு முழுசா சொல்லாம கொள்ளாம போயிட்டா. மாப்பிள்ள எப்படி? ஏன் என்ன எதுக்கு இப்படி சத்தம் போட்டு போற? ஒரே ஒரு மெயில் தான் மாப்பிள்ள. நீங்க போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி நடந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க கை நீட்டி பணம் வாங்கியிருக்கீங்க, டைமுக்கு ஆபீஸ்க்கு வரணும்னு ஒரே ஒரு மெயில் போட்டேன். இனிமே கரெக்டா 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துருவோம் மாப்பிள்ள. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? நான் தான் மெயில் போட்டேன். ஏய் முறைக்காத. இங்க ஒருத்தர் புதுசா சாரோட பிஏன்னு வேலைக்கு சேர்ந்தார்ல, அவர் பேர் என்ன? ரகு. அவர் தான் என்ன மிரட்டி மெயில் போட சொன்னாரு. சாரிப்பா.